ஏன்டா நீங்களும் என்ன நேரம் தூங்க கூட விடாம? நிவாஷ்க்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. டேய் என்னடா சிரிக்கிற? உள்ள வாங்க. கம்மிட்டா இப்போ தானே 1 மாதம் ஆச்சு, அதுக்கு அப்புறம் பிரேக்கப்பு? இப்போல்லாம் 1 மாதமே அதிகம்டா. ஜோ அங்கே உக்காண்ட்ருக்கான் பாரு. எப்போ பிரேக்கப் ஆச்சு? அது சரியான பண போயிடா. அதை எப்படி தான் அவன் லவ் பண்ணான்னு தெரியல. நீ சொல்லாத. சொல்கிறேன். 1 மாதமாக இல்லை, நல்லா தான்டா போயிட்டு இருந்தது. நான் நிறையா செலவு பண்ணேன், அவனும் நல்லா தான் இருந்தா. நேற்று தடவை அவன் என் வீட்டை கூப்பிட்டுண்டா. என் வீட்டை பார்த்தா, என் குடும்பத்தை பார்த்தா பிரேக்கப் போயிட்டான். ஒன்றுமே புரியலடா, என்ன சொல்லி பிரேக்கப் பண்ணா? நீ இவ்வளோ கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வரவன் தெரிஞ்சா நான் உன்னை லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். உன் ஸ்டேட்டஸும் என் ஸ்டேட்டஸும் செட் ஆகாது, லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டாடா. நான் உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏன்டா நம்ம கிளாஸ் ஹரிணியை விட்டுட்டு ஸ்னேகாவை லவ் பண்ண? ஹரிணி உன் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தா, அவ்வளோ உன்னை பார்த்து பார்த்து தாங்குவா, உனக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுப்பா, உனக்கு வீட்டில் சமைச்சு கொண்டு வருவா. ஸ்னேகா அவ்வளோ கூட அன்பு கொடுத்து நான் பார்த்ததில்லை, அப்படியே நீ ஸ்னேகாவை லவ் பண்ண? ஹரிணி சுமாராக இருப்பாடா. நீ அவள் அழகை பார்த்து லவ் பண்ண, அவன் பணத்தை பார்த்து லவ் பண்ணா, பணம் இல்லைன்னு கிளம்பிட்டா, இவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ போட்டு மண்டே குழப்பிட்டு இருக்கு? கோணம் இல்லை, குணம். உனக்கே சரி பண்ணுதா? அவ்வளோதான்டா, சிம்பிள். நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம திரும்பி கிடைக்கும். அழகு நிரந்தரமே கிடையாது, பட் கேரக்டர் இஸ் பர்மனன்ட். நெக்ஸ்ட் டைம் லவ் பண்ணும்போது குணத்தை பார்த்து லவ் பண்ணு. எனக்கு ஹரிணிக்கிட்ட பேசணும் போல பிரேக்கே விட மாட்டேன். இப்போ தானே பிரேக்கப் ஆயிருக்கு உனக்கு. ஏண்டா கொக்கே மூக்கா, அழகான பொண்ணை பார்த்தா கொக்கே போட்டுவியோ? மூக்கை பற்றி நீ பேசலாமா?